வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்மளுடைய மக்கள் வந்து யாராவது புத்தகங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் நம்மளுடைய வெப்சைட் ndbookshelf.com. ஸோ அடுத்த வெப்சைட் வர வரைக்கும் இப்போதைக்கு இந்த ndbookshelf.com தான். ஸோ உங்களுக்கு வேணுங்கக்கூடிய புத்தகங்கள் அதில் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்குண்டான அந்த அழகான கேட்டகரிஸ் அதுக்குள்ளே அப்படி இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே அதில் இருக்குது. அண்டு ஃப்ளவர் மெடிசின் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் சரி, அதற்கு இந்த தகவல். அண்டு வர்ம முறையில் வந்து மருத்துவம் சார்ந்த வர்ம முறை அப்படிங்கிறது படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்குண்டான தகவல் இதெல்லாமே. அதற்குண்டான வாட்ஸ்அப் லிங்க்கு, ஸோ ஜாயின் பண்ணுறதுக்குண்டான வாட்ஸ்அப் லிங்க்கு, ஸோ அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வெப்சைட்டு ரெண்டுக்குண்டான வாட்ஸ்அப் லிங்க் எல்லா டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். தேவைப்படுபவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட், இன்றைக்கி வந்து நம்ம சமாதி நிலையில் இருக்கக்கூடிய 2 நிலை இருக்குது. சமாதியில் ஒரு நிலையை பற்றி பார்க்க போகிறோம், அதுதான் ஆரம்ப நிலை. சரிங்களா? இதை பற்றின ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டான பதிவு பார்க்கும்பொழுது நம்மளுடைய நித்திலன் தண்டவாணி சேனலில் பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா முதல் 3-4 வீடியோ வந்து இந்த சமாதிங்கிறத பற்றி மட்டுமே அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது. அதில் 2 சொல்லியிருப்பார் பதஞ்சலியர், சப்பீஜ சமாதி, நிர்பீஜ சமாதி. இந்த சவ்வீஜ சமாதியில் பயணம் பண்ணும்பொழுது அது சவ்விகற்ப சமாதியாக மாறும். நிர்பீஜ சமாதியில் பயணம் பண்ணும்பொழுது அது நிர்விகற்ப சமாதியாக மாறும். இந்த நிர் அப்படின்னு சொன்னால் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ச அப்படின்னு சொன்னால் எதையாவது ஒன்று பற்றின்னு அர்த்தம். சரிங்களா? பற்றி, பிடித்து கொண்டு, பற்றின்னு அர்த்தம். இப்போ நம்ம நிர்பீஜங்கிறது தானாக அமையிறது. இப்போ நம்ம சவ்வீஜம், அதனுடைய பயணம் சவ்விகற்ப, அது வந்து நம்ம போகிறோம். விகற்பம்னா என்ன? எந்த ஒரு மாறுபட்ட ஒரு தன்மை அப்படின்னு அர்த்தம். அது இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா எந்த ஒரு மாறுபட்ட தன்மை இல்லாத ஒரு நிலையில் மனம் இருக்கும்பொழுது தான் சமாதி நிலை வாய்க்கும். சரி, பாருங்கள். இப்போது நான் எப்போவுமே ஒன்று சொல்லியிருக்கேன் தெரியுமா, நான் ஒன்று பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதை பண்ணி பார்த்து அதை ருசித்து பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு பலன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி, அப்படி வந்து சில நாட்களாக ஒரு பயணம். சரிங்களா? நம்ம தம்பி அரவிந்த் கூட அப்படியே பேசிகிட்டு இருக்கும் பொழுது தசமகா வித்யாவில் ஒரு தாய் நமக்கு மனசில் வந்து தானாக உதித்த ஒரு நிகழ்வு. யார்? மாதங்கி தாய். சரிங்களா? ஸோ மாதங்கி தாயை வணங்கணும் அப்படின்ட்டு அப்போ நம்ம அரவிந்த் தம்பிகிட்ட பேசும்பொழுது அவர் வந்து என்ன சொன்னார், எதாக இருந்தாலும் விநாயகரை தொட்டு வழிபடாமல் நம்ம வந்து ஒரு காரியம் தொடங்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த நம்ம நேற்று பதிவில் என்ன பார்த்துருக்கோம், விநாயகர் வினைகளை அகற்றக்கூடியவர். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி யோக பயிற்சியில் மந்திர உச்சரிப்பு அப்படின்னு வரும்பொழுது அது கணபதி வழிபாடுன்னு அப்படின்னு தான் வரும். ஸோ இந்த இடத்துல விநாயகருங்கிறத பயன்படுத்த மாட்டோம், கணபதி வழிபாடு அப்படிங்கிறது அதில் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ கணநாதரை முதல்ல வணங்கணும், அவருடைய அருள் பெறணும், அவருடைய திருக்காட்சி பெறணும், அவருடைய முழு அனுக்கிரகத்தை பெற்று பிறகு நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கணுங்கிறது தான் ஒரு நியதி. சரிங்களா? மந்திர ஒரு பயிற்சிக்கு உண்டான நியதி. அதன்படி தம்பி வந்து ஒரு மந்திரம் சொல்ல. சரிங்களா? சார் இது எல்லாமே நெட்லேயே இருக்குங்க, ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் கூட கவனப்பட்டு இருக்கணும். இப்போ அந்த அரவிந்த் தம்பிக்கு வந்து முன்னாடியே கொஞ்சம் அனுபவம் இருக்கக்கூடிய காரணத்தினால இது வந்து உக்கரமான தெய்வத்தினுடைய மந்திரங்கள், இதை வந்து ஒதுக்கி விடலாம். சாந்தமான மந்திரம் எது அப்படிங்கிறத மட்டும் எடுத்து, இல்லை கஷ்டமாக இருக்குன்னா காயத்ரி மந்திரம் கூட தாராளமாக சொல்லலாம். ஸோ விநாயகருக்கு உண்டான ஏதோ ஒரு மந்திரங்க. சரிங்களா? போற்றி மந்திரம் கூட சொல்லுங்கள், நமக்கு ரொம்ப எளிமைங்க. போற்றி மந்திரங்க, விநாயகருக்கு உண்டான போற்றி மந்திரங்களில் எடுத்துக்கங்க. போற்றி பாடுவாங்க இல்லையா, ஓம் கணநாதனே போற்றி அப்படின்னு பாடுவாங்க இல்லைங்க, பாருங்கள். அதுபோல் அது நீங்கள் ஒன்று எடுத்து போற்றி சொன்னீங்கனாலும் சரிங்க, அதெல்லாம் மேட்ரு இல்லை. கணநாதனை துதித்து நிற்கிறோம், அவ்வளோதான். கணநாதன் நமக்குள்ளே எழுந்தருள வேண்டும், இதுதான் மேட்ரு. இப்போ இதுதான் ஃபோக்கஸ். நீங்கள் என்ன மந்திரம் சொன்னாங்க சரி, இல்லை எல்லாத்த விட ரொம்ப பெஸ்ட்டு இது வந்து உக்கரமான கணபதியினோடதா சாந்தமான கணபதியோட தான் எனக்கு தெரியலிங்க, நான் என்ன பண்ணுறது, குருவும் இல்லை, என்ன பண்ணுறது, போற்றி மந்திரங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஸோ போற்றி மந்திரம்னு வச்சுக்குவோம், ஒரு ஃபைனலைஸ் பண்ணிக்குவோம். இதுபோல் ஏதோ ஒரு போற்றி மந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, முதல்ல அந்த தியானம் செய்யக்கூடிய நேரத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. இது வள்ளல் பெருமானும் சொல்கிறார், என்ன ஏதாவது ஒன்று மேலே கவனத்தை வச்சு நீ உன்னுடைய தியானத்தை தொடங்குங்கிறார். இதுக்கு பேர் பீஜம். பீஜம்னு என்ன? விதைன்னு அர்த்தம். இப்போ இந்த விதைக்கு தான் நம்ம இந்த மந்திரத்தையும் கணநாதனையும் கூப்பிட்டுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல கணநாதனுக்கு வந்து உருவம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல கணநாதன் அப்படிங்கிறது ஒளியின் வடிவாக தான் இந்த இடத்துல இருக்குது. சக்தி ரூபம் அப்படி ரா கண்டென்ட்டில் இருக்கும். சரிங்களா? அது அப்படியே சக்தி ரூபமாகவே நம்ம இது பண்ணிக்குவோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, தியானத்துக்கு உட்காடுறீங்க. உட்காரும் பொழுது மானசீகமாக உங்களுக்கு யார் குருவோ அப்புறம் முதல்ல அவரை வேண்டி வணங்க. இப்போ ஒரு போற்றி மந்திரம் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வர்றீங்க அப்படிங்கும் பொழுது எந்த போற்றி மந்திரத்தை எடுப்பீங்க? நிறைய பெயர்கள் இருக்கும், எந்த பெயரை எடுப்பீங்க? மனசில் உங்களுடைய குருவை ஆழமாக தியானிச்சிக்கங்க. இந்த போற்றி மந்திரத்தை இது பண்ணுற போது, சாமி நான் இந்த மாதிரி ஒரு விநாயகரை வந்து துதி செய்கிறேன். சரிங்களா? நம்ம வந்து தியானம் பண்ணுறேன்,
அந்த தியானத்திற்கு உண்டான ஒரு நிலைக்கு வந்து நான் வருவதற்கு உண்டான முயற்சி அப்படிங்கிறத பண்ணுறேன். ஸோ அதற்கு வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். இது முதல்ல எனக்கு பொருந்தி வருமா அப்படின்னு நீங்கள் உத்தரவு கொடுக்கணும். அப்படி பொருந்தி வருங்கிறதுக்கு எனக்கு என்னுடைய அறிவிற்கு எட்டுவதற்கு ஏற்றார் போல் எனக்கு வந்து நிகழ்வுகளை காட்டி கொடுங்க. அதற்கான உத்தரவு வருவதற்கு ஏற்றார் போல். முதல் வேண்டுதல் இதுதான். யார் உங்களுடைய மானசீகமாக யார் குரு முதல்ல அதை வேண்டிக்கிங்க. வேண்டின பிறகு அந்த உத்தரவு வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். சரி பண்ணு அப்படின்னு ஏதோ ஒரு நிகழ்வில் உங்களுக்கு உத்தரவு வரும். சரிங்களா? அது கனவோ இல்லை சூழலோ யாரோ ஒன்று பேச கேட்கவோ ஏதோ ஒன்றுங்க ஆகும்போது உங்களுக்கு உத்தரவு வரும். இப்படி உத்தரவு வரும் வரைக்கும் காத்திருக்கணும். தினமும் அது வரைக்கும் நீங்கள் வேண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி உத்தரவு நீங்கள் உத்தரவு கணியணும், உத்தரவு கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிங்க. உத்தரவு வரும். வந்ததுன்னா அந்த உத்தரவுக்கு இப்போ எந்த போற்றி மந்திரத்தை தேர்ந்தெடுப்பது, இல்லை ஏதாவது ஒரு மந்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் மந்திர உபதேசம் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கங்க, எங்கூட பேசலை. சரிங்களா? நீங்கள் எங்கூட பேசலை. சும்மா கமெண்ட்டில் இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறது. நீங்கள் பேசுகிறது குருக்கிட்ட. என்னால் உங்களுக்கு ஒரு ஆபத்துமே வரப்போகிறதில்ல. சரிங்களா? நான் உங்களை திட்டினாலும் உங்களுக்கு அதனால ஒரு பயனும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. குருமார்கள்ட்ட அப்படி என்றைக்குமே கேட்கக்கூடாது. பணிவோடு நின்று கேட்கணும். மனசு வந்து ஒருநிலைப்பட்டு உங்களால் எவ்வளோ குனிய முடியுமோ அவ்வளோ குனிஞ்சிருங்க. வேலை முடிஞ்சுது. சரிங்களா? வெறுமனே உடல் குனியறது பணிவு இருக்கணும். மனசில் அன்பு கூடி பணிவோடு கேட்கணும். நொடி பொழுதில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். மனசுக்குள்ளே சுத்தமாக ஆத்மார்த்தமாக இருந்ததுன்னா நொடி பொழுதில் பதில் கிடைக்கும். சரிங்களா? பணிவோடு இருக்கணும், தன்மையோடு கேட்கணும், அடிபணிந்து கேட்கணும். சரிங்களா? ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசாதீங்க. சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிட்டு கேளுங்க. ஸோ முதல்ல இது போல் பண்ணலாமா, பண்ணுவதற்கு உத்தரவு கிடைக்குமா அப்படின்னு பணிவோடு கேளுங்க. உத்தரவு முதல்ல வாங்குவதற்கு அதுக்கு உண்டான உத்தரவு கிடச்சிருச்சு. சரி, ஏதோ ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி முதல்ல அதை கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு மந்திரம் வந்தே தீரும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அந்த மந்திரம் வரும்பொழுது அந்த மந்திரத்தை பிடிச்சிக்குங்க. சரிங்களா? இப்போ நான் இதை எதை சொல்ல வந்தேன், இதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் நானும் பண்ணினேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்படி தான் நானும் பண்ணினேன். நிகழ்வு நடந்தது. சரிங்களா? சரி, ஆகட்டும். இப்போ இந்த ஒரு நிகழ்வு நடந்தது. இப்போ தம்பி அப்படி தான் வந்து நமக்கு ஒரு மந்திரத்தை சொன்னார். அப்போ அந்த மந்திரத்தை தொடர்ந்து தினமும் நாள் தவறாமல் காலையில் நேரத்தில் எல்லாம் நம்ம காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்கார்றவும் ஒரு நாள் 8:30க்கு உட்காரு, ஒரு நாள் 9, ஒரு நாள் 9:30க்கெல்லாம் பசி கொன்று. அதெல்லாம் பசியாவது ஒன்றாது, பெசாமல் போய் உட்கார், அவ்வளோதான். ஸோ அதனால் அந்த ஒரு முனைப்போடு வந்து அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன். முதல்ல 18 சொன்னேன், 18 முறை சொன்னேன். பின்ன 54 தடவை சொன்னேன். அதுக்கு மீறி வந்து கொஞ்சம் அந்த மந்திரம் பெருசு. அதனால் 54க்கு மீறி போனால் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் அப்படியே 54 மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு கனவு, கால பொழுதில் அந்த வந்த ஒரு கனவில் வந்துட்டு ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த பொண்ணு தான் என்கிட்ட பேசிச்சு. அப்படி தான் எனக்கு கனவு சரியாக ஞாபகம் இருக்கிறபடி பார்க்கும்போது அப்படி தான் கனவு. அப்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த மந்திரம் இப்படியே நடந்ததுங்க அந்த நிகழ்வு. அந்த மந்திரம் போதும், அது சொல்ல இனி வேண்டாம், இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி நான் இப்படி உட்காந்துட்ருக்கேன். அவங்க இப்படி இருக்காங்க. இப்படி தான் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கங்களேன். இப்படி உட்காந்துட்ருக்கேன், அவங்க இப்படி இருக்காங்க. இந்த மந்திரத்தை சொல்லு இது அப்படின்னு சொல்லி அதை சொல்லி என்னை சொல்கிறாங்க. அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன். திருப்ப சொல்லு, இன்னும் மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி திருப்ப சொல்கிறாங்க. திருப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொன்னோன்னே சரி புரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடக்கூடாது, இது திருப்ப சொல்லு அப்படின்னு. காலையில் எழுந்தோன்னே நீ மறந்துடக்கூடாது, இதை வந்து நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு. சரி ஓகே சொல்லிட்டாங்க. டக்குன்னு கனவு முழிச்சிருச்சு. சரிங்களா? இதுதான் நடந்த நிகழ்வு. கண்ணு முழிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஞாபகம் இருக்கேன், நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் விடிய கால பொழுது எந்திரிக்கலாம் இல்லை, சொல்லிகிட்டே இருக்கேன். அப்புறம் கண்டிப்பாக மனசு அப்பவும் சொல்லுது, டேய் நித்தலா நீ ஒரு மறதி வாத்தியாரா, எழுதி வீடா உடனே. எல்லாம் ஞாபகம் இருக்குட்டா. காலையில் எந்திரிச்சே மறந்துட்டேன். பட் இருந்தாலும் அரசல் பொரசலாக ஞாபகம் இருந்தது. அப்புறம் சொல்லும் பொழுது ஒரு 2 நாள் ஆச்சு. சரிங்களா? அவங்க வேறு ஒன்று சொல்ல, நான் இதை ஒன்று. ஆனால் மனசு உள்ளே இருந்து சொல்லி, டேய் இதுதான் இல்லைப்பா அதுதான்ப்பா அப்படின்ட்டு ஒரு 2 நாள் அதுக்கு ஒரு உள் போராட்டம் நடந்தது. கடைசியில் நம்மளை வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து, டேய் நான் அன்றைக்கே சொன்னேன்ல, இதெல்லாம் நடந்ததுங்க, இதுதான் மந்திரம், ஒழுக்கு மரியாதையே சொல்லு அப்படின்ட்டு. அப்போ என்ன, அது சின்னதான ஒரு இதுதான். அதை சொல்ல ஆரம்பிச்சேன்னு 108 முறை என்னால் சொல்ல முடிஞ்சுது. சரிங்களா? அதை சொல்லும் பொழுது ஆரம்ப நிலையில் புத்தி ஊர் சுற்றுனது அப்படியே குவிஞ்சு அது அந்த நிகழ்வை வந்து அது என்னுடைய அனுபவங்கள் நான் உங்களுக்கு சொல்ல, இவ்வளோ தூரம் நடந்ததே பெரிய ஒரு விஷயம். சரிங்களா? முதிர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண, இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒன் போயிடுவாங்க. உண்மைதான், அது இல்லைன்னு இல்லை, நமக்கு பெருசாக தெரியுது, அவ்வளோதான், அப்படி வச்சுக்குவோமே. சரிங்களா?
பின்ன அதற்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன், அந்த 108 சொல்லிவிட்டு பின்ன அப்படியே பேசாமல் அமைதியாக தியானத்தில் உட்காந்துக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்க அந்த வரக்கூடிய அனுபவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் இப்போது வரைக்கும் வண்டி ஓடிட்டு இப்போ வரைக்கும் நான் மாதங்கி தாயை இன்னும் கூப்பிடல. கணநாதரை பார்த்து அவருடைய முழு அனுக்கிரகம் பெற்றதுக்கு பிறகு மாதங்கி தாய்க்கு உண்டான மந்திரத்தை அவங்ககிட்டயே வாங்கி அவங்களே தருவாங்க. இவ்வளோ தூரம் நமக்கு நடத்தி கொடுத்துட்டாங்க, அதை பண்ண மாட்டாங்களா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். முழுமையாக கணபதி அவர் வந்து உச்சரித்து அவர் வந்து முழுமையாக உருவேற்றினதற்கு பிறகு தானாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும். முன்னாடியே உத்தரவு வந்துருச்சு, பட் இருந்தாலும் இன்னும் அந்த மந்திரம் வந்து இன்னும் கையில் கிடைக்கல. ஸோ அவங்க எப்போ தருவாங்களோ அது காலம் கனியும் பொழுது நடக்கும். இவ்வளோதான் த மேட்ரு. ஸோ இப்படி தான் வண்டி இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. நான் அதை முயற்சி பண்ணேன், பயிற்சி பண்ணேன். அட்டகாசமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது. அந்த மனம் அலைவாயிறது அப்படிங்கிறது வந்து வெகுவாக குறைஞ்சி போச்சு. நான் அந்த வார்த்தையை நான் அழுத்தி சொன்னேன், வெகுவாக குறைஞ்சி போச்சு. அந்த வெகுவாக குறையும் பொழுது அந்த மூச்சினுடைய ஓட்டமும் அந்த மனம் அடங்கும் பொழுது அது உள் நடக்கக்கூடிய ஒரு சில மாறுதல்கள் வந்து அப்படி இருக்குது. அந்த அந்த சுவையை வந்து ருசிச்சுப்பாங்க. காலையில் யோசிச்சுட்டு இருந்தேன், அப்படியே வீட்டில் வந்து கிருஷ்ணர் தியானம் இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும். ஐயா கொடுத்தார், சோதனம் படித்து முடிச்சுட்டு வரும்போது ஐயா கொடுத்தார். அப்போது அதை 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 அப்படியே பார்த்தேன். ஒன்றும் கூட எட்டி கூட பிடிக்கல. ஆரம்ப நிலையில் ஆக்கு சுழி கூட இன்னும் போடல. அதுவே இவ்வளோ சுகமாக இருக்கே. நீங்கள் ஆவண்ணா போட்டு அக்கு வரைக்கும் போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு உங்களுடைய சுகம் அது எப்படி இருக்குமோ வாயார சொல்ல முடியும். அதனால தான் சொல்கிறாங்க போல், அது வாயார சொல்ல முடியாதுடா, வந்து பார்த்தா தாண்டா தெரியும் அப்படின்ட்டுன்னு. தெரியலை. சரிங்களா? அப்போ இருப்போம். இப்போ நான் ஆவண்ணாக்கு சுழி போடுறதுக்கு புள்ளியாவது வச்சோமே, அது வரைக்கும் சந்தோஷம். என்னங்கிறீங்க? அதனால் இப்படி தான் நம்ம வண்டி ஓடுதுங்க. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இது வந்து மனித இடையூறு இல்லாது என் குரு அப்படின்னு சொல்லி உங்கள் மனசீகமாக நீங்கள் நினச்சிருக்கக்கூடியவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புனால் நடக்கக்கூடியது மட்டும்தான். புத்திக்கு வேலை கொடுத்துறாதீங்க. அது அப்பப்போ குறுக்கு வேலை பண்ணி விட்டுரும். இல்லைடா அதுதான்டா பண்ணுற, அது பரவாயில்ல அப்படிங்கும். அதுக்கு வேலை கொடுத்துரும். அது உள்ளார்ந்து நமக்கு ஒரு உணர்வு தூண்டப்படும். அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து இது கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ குருவனுடைய வழிகாட்டுதல் நேராக குரு இருக்கக்கூடியவங்க சந்தோஷம். அது நீங்கள் யாரை வேணாலும் குருவை எடுத்துக்கணும். ஒருத்தரையும் இந்த இடத்துல நின்று குறையே சொல்லவே மாட்டேன். ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ நான் என்னை கேட்டால் சிவவாக்கியர் மட்டும்தான் நான் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் என் கண்ணுக்கு நேராக பார்த்துருப்பனா இருக்கும், ஆனால் எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டுருப்பனா இருக்கும். அவ்வளோதான் நமக்கு அறிவு. அதனால் எனக்கு மானசீகமாக நான் அவரை நினச்சிக்கிறேன். எனக்கு விடை கிடைக்கிது. இப்படி தான் என் வண்டி இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கும் அதுபோல் இருந்தால் அது அப்படி இல்லை, நேரில் குரு கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணால் சந்தோஷம். ஏதோ ஒன்று இது குருமுகமாக நின்று அதை கேட்டு இது பண்ணுங்கள். நிகழ்வுகள் உங்களுக்கு எல்லாம் காட்டி கொடுத்துட்டே இருக்கும். மனசை அமைதிப்படுத்துறதுக்குண்டான வழி. இதுக்கு பேர் சப்பீஜ இல்லாட்டி சவ்விகற்ப. இதுதான் பீஜங்கிறது, இதுதான் விதை. ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறது. அந்த பிடிச்சிக்கிட்டே போகும்பொழுது மனசு அந்த ஒன்றில் மட்டும் நிற்க அப்படியே அமைதியாயிரும். அந்த அமைதியானதுலேயே பயணிக்கும் பொழுது அது நிர்பீஜ. அந்த பீஜமும் மறந்துடும். எதை ஒன்று ஞாபகப்படுத்திட்டோமோ அதுவும் மறந்துடும். அப்போ அது நிர்விகற்புக்கு போயிடும். தானாகவே அப்படி ட்ராவல் அந்த பக்கம் போயிடும். அது யாருக்கு எப்போ என்றைக்கு வாய்க்குமோ அது அவரவருடைய முன்வினை பயன், இப்பிறப்பில் எடுக்கக்கூடிய முயற்சியினுடைய விளைவு. சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன் உத்தரவின்படி. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் தருந்த பாட்டி. நன்றி.